हैं? क्या पिकनिक? हाँ, அங்கே பிக்னிக் இருக்குன்னு சொல்றாங்க. ஆம், பிக்னிக் இருக்கும் அங்கே. वो भी होगी। அதுவும் இருக்கும். वहाँ बड़े बड़े पक्षी होंगे। அங்கே பெரிய பெரிய பறவைகள் இருக்கும். तुम्हारी आँख के इशारे को पकड़ने वाले। உங்களுடைய கண்களின் செய்கையை அது பிடித்துக் கொள்வதாக இருக்கும். तुम कहेंगे यहाँ तो इधर घूम जाएंगे। நீங்கள் கண்களை இப்படி பார்த்தால் இந்த பக்கம் பறக்கும். तुम करेंगे यूं तो इधर घूम जाएंगे। இந்த பக்கம் பார்த்தால் இந்த பக்கம் ஓடும், பறக்கும். तुम कहेंगे यूं तो ऊपर उड़ जाएंगे। மேலே பார்த்தால் மேலே பறக்கும். तुम कहेंगे नीचे आओ। நீங்கள் சொன்னால் கீழே வா அப்படி என்று சொன்னால் आँख के इशारे से ही सारा काम करेंगे। கண்களின் செய்கையாலேயே அனைத்தும் செய்யும். और कभी जैसे आज के एरोप्लेन क्या हो जाता है? ஆனால் எப்போதும் எப்படி இன்றைய காலத்தில் இருக்கிற ஏரோப்ளைன்ஸ் போல एक्सीडेंट हो जाता है। இன்றைய காலத்தில் இருக்கிற ஏரோப்ளைன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிவிடுகின்றது. उनका एक्सीडेंट भी कभी नहीं होगा। அங்கே எப்போதும் அதோட ஆக்சிடென்ட் ஆகவே ஆகாது. रिपेयर भी कभी नहीं कराने पड़ेंगे। எப்போதும் அதை ரிப்பேர் செய்ய வேண்டியும் இருக்காது. इतनी ज्यादा फैसिलिटी नहीं चाहिए। இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வேண்டாமா உங்களுக்கு? हैं? और बताओ क्या चाहिए? இன்னும் ஏதோ கேக்குறாங்க. இன்னும் என்னென்ன வேண்டும் கேக்குறார் பாபா. आपने एक बताई நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், कि कहीं जाना है எங்கேயாவது போகணும், तो क्या फैसिलिटीज मिलेगी? என்ன வசதிகள் கிடைக்கும் எங்களுக்கு என்று கேட்டீர்கள். तो उसका जवाब मिल गया। அதுக்கு பதில் கிடைத்து விட்டது. अब और दूसरी बात बताओ। இப்போது இன்னொரு விஷயத்தை, இரண்டாவது விஷயத்தை சொல்லுங்கள். वो पंछी में जब बैठते हैं ना, पंचमी वो देवता है जब पंछी के ऊपर सवार होते हैं, हाँ, तो कभी पंछी से फिसलते नहीं है? அந்த பாய் கேக்குறாங்க, பறவைகள் மீது உட்காரும் பொழுது அந்த ரெக்கை நழுவி போகாதா? अरे उनके पंख ऐसे ऐसे होते हैं कि அரே, அதோடைய இறக்கைகள் அப்படி எல்லாம் இருக்கும். जैसे हाथी का हौदा बनाया जाता है। எது போல அந்த யானையின் மீது அம்பாரி போடப்படுகிறதோ, அம்பாரி எது போல இருக்கும்? तो चाहे ऐसे बैठो चाहे ऐसे बैठो, நீங்கள் இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள் அல்லது அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள், कहीं लुढ़केंगी नहीं। எப்போதும் நீங்கள் உருண்டு போக மாட்டீர்கள். इसके लिए घर बनाना पड़ेगा। हैं? इस पक्षियों को रखने वाले घर बनाना पड़ेगा। ये सब घूमते रहते हैं आज। அந்த பட்சிகள் பறவைகள் அங்கே இங்கே இருக்குமா, கிட்டே இருக்குமா, ஏதோ கேக்குறாங்க. वहाँ करना कुछ नहीं पड़ता है। அங்கே எதுவும் செய்ய வேண்டி இருக்காது. सब कुछ है, प्रकृति तुम्हारी दासी बनती है। அனைத்தும் பிரகிருதி உங்களுக்கு தாசியாக இருந்து செய்யும். प्राकृतिक रूप से पहाड़ों के अंदर இயற்கை ரூபத்தில் அந்த மலைகளுக்குள் बढ़िया बढ़िया महल गुफाएं सज जाएंगी। பெரிய பெரிய குகைகளில் மாளிகைகள் இருக்கும். और उन गुफाओं में அலங்கரிக்கப்பட்டிருக்கும். हीरे जड़े हुए होंगे। அந்த குகைகளுக்குள் அந்த மாளிகையில் வைரங்கள் பதிந்திருக்கும். जो रोशनी देते रहेंगे। அந்த வைரங்கள் பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். शरीर होगा, वो शरीर ही ड्रेस होगा। அவர்களுடைய சரீரம், அவர்களுடைய சரீரமே ட்ரெஸ் ஆக இருக்குமா? शरीर रूपी वस्त्र होगा, சரீர ரூபமான வஸ்திரம் இருக்கும். या कारखाने के बने हुए वस्त्र पहनने की दरकार होगी। சரீரத்தின் வஸ்திரமாக இருக்குமா அல்லது தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட அந்த ட்ரெஸ் இருக்குமா? उनका शरीर बनाने वाली அவர்களுடைய சரீரத்தை உருவாக்கக்கூடிய प्रकृति होगी, பிரகிருதி இருக்குமா? या आज के कारखाने उनके शरीर रूपी वस्त्र को ढकने वाले होंगे। அல்லது இன்றைய தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ் தான் அவர்களுடைய ட்ரெஸ் ஆக இருக்குமா? जो संगमयुगी स्वर्ग होगा, எந்த சங்கமயுகி சொர்க்கம் இருக்குமோ उस स्वर्ग में அந்த சொர்க்கத்தில் इन स्थूल कपड़ों की दरकारी नहीं रहेगी। அந்த ஸ்தூலமான அந்த வஸ்திரங்களின் அவசியமே இருக்காது. इनको देवान होता है, யாருக்கு தேகாபிமானம் இருக்குமோ
தேக உணர்வு இருக்குமோ उनको मेरे कपड़े पहनने की दरकार होती है, அவர்களுக்கு இந்த ஆடைகளை அணிவதற்கு அவசியம் இருக்கும். क्योंकि देहवान अच्छी चीज तो है नहीं. ஏனென்றால் தேக உணர்வு நல்ல பொருளே இல்லை. चोरी चकारी होती है திருட்டுத்தனம் இருந்தால் तो चोरों से डकैतों से डर அந்த திருடர்கள் மற்றும் கொள்ளைக்காரர்கள் को शांत करने के लिए அந்த திருடர்களை கொள்ளைக்காரர்களை வந்து அமைதிப்படுத்துவதற்கு छिपाने के लिए மறைந்து கொள்வதற்கு மறைப்பதற்கு कपड़े पहनते हैं, ஆடைகளை அணிகிறோம், दीवारें डालते हैं, சுவர்களை வந்து போடுகிறோம். वहाँ ये सब कुछ होगा ही नहीं. அங்கே இவை அனைத்தும் இருக்காது.